தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கேயத்திற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் ஆற்று ஓடையில் துவைக்க சென்ற கணவன் மனைவிக்கும் ஒரு வாலிபருக்கும் துஷ்டாவியால் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கேயத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 1980ஆம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது பிரகாஷ் அப்படின்றவர் தாங்க. இது இவர் நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய தாத்தா பாட்டிக்கும் இவருடைய மாமாவிற்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980ஆம் காலகட்டத்தில் இவருடைய தாத்தாவுடைய வயது தோராயமாக ஒரு 35 இருந்திருக்குங்க. இவருடைய தாத்தாவுடைய பெயர் சண்முகம் தான். இவருடைய பாட்டியின் பெயர் நவதாரணி. இந்த இரண்டு பேருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த இருவருக்குமே ஒரு 8 வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இருவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் துணி துவைப்பதற்காக இவங்ககிட்ட கொண்டு வருவாங்க. அதை செலவை போட்டு நல்லபடியாக ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதாங்க இவங்களுடைய வேலையாகவே இருந்திருக்குது. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்களுடைய உறவுக்காரங்க நிறைய பேர் இதே வேலையை தாங்க குலத் தொழிலாக எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கடந்து தாங்க ஒரு ஆற்று ஓடை இருந்திருக்குது. அந்த ஆற்று ஓடைக்கே சென்றுட்டு இவங்க கொண்டு போயிருக்கக்கூடிய துணிகளை புறமே துவைச்சு சலவையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே காய போட்டு எடுத்துட்டு தாங்க மறுபடியும் வீட்டுக்கே வருவாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை தாங்க ஒரு நாள் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய சுற்றி பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்காங்க இல்லையா, இதே வேலையில் ஈடுபடக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இவங்க அந்த ஆற்று ஓடைக்கு போகிறாங்க. அப்படி அந்த ஆற்று ஓடைக்கு காலையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய துணிகள் எல்லாமே செலவு பண்ணிட்டு எல்லாருமே கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த சண்முகமும் நவதாரணி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கிளம்புங்க, நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நாளைக்கு நாங்கள் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்குது, அதாவது திருமணத்துக்கு போக வேண்டியிருக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே வேலையை பூரா நெருங்கி முடிச்சுட்டு நாளைக்கு நாங்கள் வர முடியாது இல்லையா, அதனால நாங்கள் லேட்டாக வருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு இவங்க கூட வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் மட்டும் இல்லாமல் தோழன் தொழில்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி செலவுப்பட்ட துணிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்க கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சண்முகம் இருக்கார் இல்லையா, இவருக்கு அந்த ஆற்று ஓடையில் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு விஷயம் கண்ணில் தட்டுப்பட்டுருக்குது. அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த காட்சி எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆற்று ஓடையிலேயே இந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியோட மேற்பரப்புலேயே ஏதோ ஒன்று தலைமாடி தெரிஞ்சுக்குது. இதை பார்த்த உடனே இந்த சண்முகத்துக்கு சந்தேகம் வந்துருக்குதுங்க. ஏதோ ஒன்று தலைமாடி அந்த தண்ணியிலேருந்து நீந்தி வர மாதிரி தெரியுது, அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி நவதாரணியை கூப்பிட்டுருக்கிறாரு. உடனே இவங்களுடைய மனைவி அந்த இடத்த நல்லா உத்து பார்க்குறாங்க. ஆல்ரெடி 6:30 மணி ஆயிடுச்சு, ரொம்பலாம் இருட்ட கிடையாதுங்க, ஓரளவுக்கு தான் இருட்டு இருக்குது. அதனால அவங்களுடைய கண்களுக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வேற எதுவும் கிடையாது, இளநீ கூடுதாயா அந்த ஆற்று ஓடையிலேருந்து விழுந்து அது மாதிரி இப்படி தண்ணியில் இப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு சந்தேகம் தீரவே இல்லை. அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இளநீ கூடுன்னு இவங்களுடைய மனைவி சொன்னாங்க. அந்த இளநீ கூட திடீர்னு தண்ணிக்குள்ள அப்படியே மாயமாயிருக்குது. இதை பார்த்த உடனே மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. நான் தான் சொன்னேன்ல, அது இளநீ கூட கிடையாது, வேற ஏதோ ஒன்று, நல்லா நீ உத்துப்பாரு, இளநீ கூட இருந்தால் அது வெயிட் எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த தண்ணியிலே நேரடியாக தானே அப்படி வந்துட்டு இருக்கோம், ஆனால் திடீர்னு எப்படி டிசப்பியர் ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் சண்முகம் கேட்டுக்கிறாரு. உடனே இந்த பெண்மணியை நல்லா உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது இவங்களுக்குமே பேருதிர்ச்சின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணிக்குள்ளே மறைஞ்சு போன அந்த இளநீ கூடு இல்லையா, மறுபடியும் இப்படி மேல்பரப்பில் நிற்கிதுங்க. பார்த்த உடனே இவங்களுக்குமே கிறுக்குன்னு ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷமே இந்த இருவரும் பயத்தில் நின்று நடுங்க ஆரம்பிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. அடுத்த செகண்டே மறுபடியும் இவங்களுக்கு ஈரக்குலையே நடுங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்ட்டு. அந்த பையனுடைய பேர் சஞ்சீவி தாங்க. அந்த சஞ்சீவி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று ஓடைக்கு எதிர்ப்புறத்தில், அதாவது ஆப்போசிட்ல இருந்துக்கிட்டே இவங்களுடைய அப்பா அம்மா வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க மலையாள குரலை
கத்திட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே இவங்க இருவருக்குமே வந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் ஆடி போயிட்டாங்க. என்ன காரணம், இவங்களுடைய பையனை வந்து இவங்களுடைய வீட்டில் தாங்க விட்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது இவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவனை வந்து நம்ம கூட்டிகிட்டே வர கிடையாது, இந்த இருட்டுக்குள்ளே அவன் எப்படி வந்தால் நம்மளை எப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட உறைஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய பையன் வந்து மறுபடியும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறான். நான் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது வந்துட்டு இங்கேருந்து இப்படி அந்த பக்கமாக வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்குறான். இதை பார்த்த உடனே இந்த சண்முகம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருமே வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய பையன் வந்து எப்படியும் வழி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டான் போல, அவனை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க தண்ணிக்குள்ளே இறங்க போயிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து அவங்களுடைய மனைவி வந்து கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க, நம்மளுடைய பையன் எப்படி இந்நேரத்தில் வந்து நின்றுட்டு இருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அடுத்த செகண்டே அங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய இவங்களோட பையன் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக மாற ஆரம்பிச்சிருக்கான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என்னை வந்து காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஓடையில் வந்து டக்குன்னு குதிச்சுக்கிறான். இந்த காட்சியை பார்த்தா இந்த இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. தன்னோட பையனுக்கு நீச்சலே தெரியாது, அவன் பாட்டுக்கு ஆட்டு ஓடைக்குள்ளே குதிச்சிட்டானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் நிற்கிறாங்க. அடுத்த செகண்டே இந்த சண்முகம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோட பையனை வந்து நான் கீழே இறங்கி காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆட்டு ஓடைக்குள்ளே குதிச்சுட்டாரு. அப்படி உங்களுடைய பையன் வந்து அங்கே கிடக்கிறான் இல்லையா அந்த தண்ணிக்குள்ளே, அந்த இடத்துக்கே நீச்சல் அடிச்சுக்கிட்டே இந்த சண்முகம் வந்து போயிட்டாருங்க. அப்படி நெருங்கி போன பிறகு பார்க்குறாருங்க, இவர் நினச்சது வந்து உண்மைதான், இவருடைய பையன் தான் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது. உடனே அவங்களுடைய பையனுடைய தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு விருட்டு இழுத்துக்கிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இவங்களுடைய மனைவி எதிர்ப்புறத்தில் நிற்கிறாங்க இல்லையா அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்த அடுத்த செகண்டே மறுபடியும் இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பையனை தானே காப்பாற்றி தலைமுடியை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் கூட்டிகிட்டு வந்த பிறகு தாங்க தெரியுது அவங்க இருக்கக்கூடியது இவங்களுடைய பையனே கிடையாது, யாரோ ஒரு பெண்மணி தாங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே இங்கே பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த சண்முகத்தோட மனைவி நவதாரணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேர்த்து வடவடக்க ஆரம்பிச்சிச்சு. யார் இந்த பெண்மணி, நம்மளுடைய பையன் தானே வந்து குதிக்கிற மாதிரி தெரிஞ்சு, ஆனால் இந்த பெண்மணி எப்படி நம்ம கைக்கு வந்து சிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருவருமே வந்துட்டு மொழி பிதுங்கி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே சரி யாராண்டா என்ன, தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்கங்க. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்மணி வந்து மயக்கமான நிலைமையில் இருக்கிற மாதிரி தெரியுது. வயிற்று அமுக்கணும் அப்படின்னா வந்துட்டு வாயிலேருந்து தண்ணி வந்து முழுங்கிருந்தாங்க அப்படின்னா வந்து தண்ணி வெளியே வரும் இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க அமுக்க ட்ரை பண்ணிக்காங்க. ஆனால் அப்படி ட்ரை பண்ணியுமே அந்த பெண்மணியோட வாயிலேருந்து தண்ணி கொஞ்சம் கூட வெளியே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி வந்து இப்போதைக்கு தண்ணியில் வந்து குதிச்ச மாதிரி தெரியல, பல நாட்களாக அந்த தண்ணிக்குள்ளேயே குதிச்சு ஊறி போனால் எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி உப்பி போய் அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் தாங்க பார்த்துட்டு இருந்துருக்குறாங்கங்க. இது எப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, இப்போதானே வந்து ஒரு பையன் வந்து குதிக்கிற மாதிரி தெரிஞ்சு, நம்ம கூட நம்ம பையன் நினச்சோம், ஒருவேளை இருட்டில் இருக்கிறதுனால நமக்கு கண்ணு தெரியாமல் வந்திருக்கோம். ஆனால் அப்படி இந்த பெண்மணியை நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த பிறகு இந்த பெண்மணியோட உடம்பு ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நோட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த செகண்டே இந்த சண்முகம் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இங்கே படுத்து கிடக்கக்கூடிய பெண்மணியோட தோற்றத்தை நல்லா ஒத்து பார்க்குறாரு. அந்த பெண்மணி கட்டியிருக்கக்கூடிய சேலையை புறமே ஓட்டையாக கிழுசலாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ட இடத்துல அடிபட்டு இருக்குது. இப்படி அடிபட்ட நிலைமையில் இருக்குது, ஒருவேளை யாரோ அடிச்சு தூக்கி போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய மனைவி நவதாரணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே படுத்து கிடக்கக்கூடிய இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கண்ணை வந்து நைஸாக திறந்துருக்குறாங்க. திறந்து அடுத்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படுத்து கிடக்கக்கூடிய பெண்மணியோட கண்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கருவிழியவே காணாங்க, கருப்படிச்ச மாதிரி தாங்க இருட்டாக இருந்திருக்குது. என்னது இந்த பெண்ணோட கண்களே காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நவதாரணி பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்கங்க. அடுத்த செகண்டே இந்த சண்முகம் இருக்கார் இல்லையா அவங்களுடைய கணவர், அவருமே அந்த காட்சியை அப்படியே பார்த்துட்டாரு. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இங்கே இருக்கக்கூடியது வந்து ஒரு பெண்மணியே கிடையாது, இறந்து போன ஒரு சடலம் அப்படின்றது. உடனே உங்களுடைய மனைவி கூட்டிட்டு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைமா, நம்ம ஆல்ரெடி வந்து செலவு பண்ண துணியில் பூரா எடுத்து நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. உடனே உங்களுடைய மனைவி வந்து அந்த இடத்த விட்டு நகர மாதிரியே தெரியல. என்னதான் இருந்தாலுமே அந்த பெண்மணி வந்து யாரோ கொண்டு தான் போட்டிருக்காங்கய்யா, எப்படியாவது நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து ஊருக்குள்ள சொல்லி ஆகணும், முதல்ல வந்து அதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே மறுபடியும் உங்களுக்கு வந்து பேருதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக்கிட்டே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, இங்கே படுத்து கிடக்கக்கூடிய அந்த பெண்மணி ஆளே காணோம். இவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு 30 வண்டி போய் கிடக்குது. அந்த இடத்துல இந்த பெண்மணி வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்கங்க. அப்படி குத்த வச்சு உட்காந்தது மட்டும் இல்லாமல் ஓன்னு அழுகுறாங்கங்க.
இவ்வளவு நேரம் வந்து நம்ம சடலமா இருக்கு அப்படின்னு தானே நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா அந்த பெண்மணி எப்படி அதுக்குள்ள எந்திரிச்சு அந்த முட்பதர்கிட்ட போனாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகுதாங்க இவங்களுக்கு ஒரு விஷயமே பொறித்தட்ட ஆரம்பிச்சுக்குது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஒரு மனித இனமே கிடையாது, இறந்து போன ஒரு பெண்மணியோட சடலத்தோட ஆன்மா தான் அப்படின்றது தாங்க தெரிய வந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே எதிர்ப்புத்தல் நிற்கக்கூடிய இங்கே உட்காந்துருக்கு இல்லையா அந்த முட்பதர்கிட்ட, அந்த பெண்மணி வந்து கருன்னு ஒரு கரிய உருவமாக தாங்க மாற ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்த உடனே சண்முகம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய துணிகளை கூட அவசரமாக எடுத்துக்கிட்டு இவங்களுடைய மனைவியை கையை பிடிச்சிட்டு விருட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு சடலம் கிடையாதுமா, ஆல்ரெடி வந்து இறந்து போன பெண்மணியோட ஆன்மா தான் நிற்கிது, தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கட்டாயம் எடுத்துருக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய மனைவி வந்து கொஞ்சம் கூட கேட்காம அங்கேயே முரண்டு பிடிச்சி தாங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவருடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு இவங்களுடைய மனைவியை கையை பிடிச்சிட்டு வலுக்கட்டாமல் இருந்துட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுதே பின்னோக்கி வந்துட்டு அந்த பெண்மணி வந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டே என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தாங்க விகாரமாக கேட்டிருக்குது. அதையும் மீறி தாங்க திரும்பி பார்க்கக்கூடாது, தன்னுடைய மனைவியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த சண்முகம் நவதாரணியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு உங்களுடைய கிராமத்துக்கே வந்துட்டாருங்க. அப்படி கிராமத்துக்கு வந்த பிறகு இந்த பெண்மணி வந்து பித்து பிடிச்ச மாதிரி தாங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தாங்க இருந்திருக்கிறாங்க இரவு முழுக்க. ஒருவேளை காலையில் எந்திரிச்சா சரியாயிருவாளா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தா பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டி இருந்திருக்காங்க, அவங்க வந்து விபூதி போடுவாங்களாம். அந்த பாட்டியோட வீட்டுக்கு போன பிறகு இவங்களுடைய மனையை வந்து சம்மணம் கலப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய பாட்டி வந்து விபூதியை போட்டு இந்த பெண்மணிக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, உன்னைய வந்து தேடி வந்து பயமுறுத்திருக்கா, மற்றபடி அவள் வந்து உன்னை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமாக பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பாட்டி சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த சண்முகம் வந்து நவதாரணின்ற பெண்மணியை கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்திருக்காங்க. மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்ச பிறகு தாங்க இந்த பெண்மணி வந்து இயல்பான ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இருவருக்குமே அந்த ஆற்று ஓடையில் நடந்த நிகழ்வை வந்து யாருக்கிட்டுமே பங்கேற்கவே கிடையாதுங்க, யார்கிட்டே சொல்லவே கிடையாது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் கூட இந்த இருவரும் வந்து கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் துணி துவைக்க போனாங்க அப்படின்னா வந்துட்டு மாலை தோராயமாக ஒரு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்களாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் மற்றும் உறவினர்கள் வந்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் சீக்கிரமாகவே கிளம்பி போகிறீங்க அப்படின்னு கேட்டாலுமே பதிலே சொல்லாமல் நாங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறோம், அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு 6 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்காதீங்க, இருட்டிடும், இங்கே திருடர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க பயமுறுத்திட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தாங்க அங்கே சக வேலையாட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த துணி துவைக்கிறதுக்காக ஈடுபடக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டாங்க, திருடங்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தாங்க பயத்தில் வீட்டுக்கே வந்துடுவாங்க. நாங்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த சண்முகத்துக்கோ நவதாரணிக்கோ இவங்களுடைய கிராமத்துக்கோ எந்த ஒரு அமானுஷ்ய தாக்கம் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் இவங்க இந்த சண்முகம் மற்றும் நவதாரணி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய உறவுக்கார பையன் ஒருத்தவர் இதே கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க. அவருடைய வயது தோராயமாக 25 இருந்திருக்கும். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திரன் தாங்க. இவருடைய அப்பா அம்மாவுமே இந்த சண்முகம் மற்றும் நவதாரணி செய்யக்கூடிய வேலையில் தாங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தினமும் குடிக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க சொல்லணும். வெளியே எந்த வேலையும் செய்யற அப்படின்னாலுமே வந்துட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அந்த செலவை செய்யக்கூடிய அந்த வேலை தாங்க ஈடுபடுறாங்க. வீட்டில் இருந்தபடி இவனால் முடிஞ்ச உதவியை வந்து செஞ்சு கொடுத்துட்டு தாங்க இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே தோராயமாக ஒரு நாள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களுடைய ஊரில் வந்து திருவிழா நடக்குது அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து திருவிழா கொண்டாடுறதுக்காக தாங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்படி வந்து ஊருக்குள்ளே ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறாங்க, நம்ம வந்து எங்கே போய் குடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே வந்து இவருக்கு என்ன விஷயம் பொறித்திட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஆற்று ஓடைக்கு வந்து இன்றைக்கி வந்து யாருமே செலவு போடுறதுக்காக வந்து போக மாட்டாங்க, அதனால் நம்ம தனியாக போனோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வாட்டுக்கு அங்கே வந்து குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் வாங்கி வச்சுருக்கக்கூடிய சரக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு தேவையான சைடிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த ஆற்று ஓடைக்கே கிளம்பி போகிறாருங்க. இவர் போகக்கூடிய நேரம் தோராயமாக ஒரு இரவு 8 மணி இருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஆற்று ஓடைக்கிட்ட நெருங்கி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஈக்காக கூட இல்லை. சரி, நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக யாருமே இல்லை, இங்கே வாட்டுக்கு பொறுமையாக நம்ம அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எங்கனுக்குள்ளேயே தூங்கிட்டு நம்ம எந்திரிச்சு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சரக்கு எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஆணுக்கு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவருக்கு வந்து என்ன தோணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விலங்குக்கு தான் கத்திருக்கும் போல, இரவு நேரம் இல்லையா, அதனால இங்கே ஆட்கள் நடமாட்டம் கிடையாது, வேற ஏதோ ஒரு விலங்குகளோ அல்லது வந்து பறவையோ கத்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிறாரு. மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்த பிறகு ஆந்தை அலறக்கூடிய சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க ஒரு விகாரமான சத்தம் கேட்டிருக்குது. ஆந்தை அலற மாதிரி சத்தம் கேட்குது, இது வந்து கெட்ட சோனம்னு சொல்லுவாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காட்சி தென்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மண்டி போய் ஏற்கனவே இவங்க இந்த சண்முகம் மற்றும் நவதாரணி பார்த்தாங்க இல்லையா, அதே இடத்துல யாரோ ஒரு பெண்மணி தாங்க இப்படி பொத்தி வச்ச மாதிரி இப்படி குனிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அழுகக்கூடிய சத்தம் தாங்க இந்த ஆந்தை அலறக்கூடிய சத்தம் மாதிரியே கேட்டுக்கிட்டு இருந்திருக்குது.
யார் இந்த பெண்மணி, இந்நேரத்தில் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இங்கேருந்தே அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்க இந்த தர்மேந்தர் அப்படின்றவர். அதன் பிறகு வந்து இங்கே சுற்றி வந்து யாருமே இல்லை, நம்ம அந்த பெண்மணியை வந்து யார் என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் நெருங்கி போயிருக்கிறாரு. அப்படி போன பிறகு பார்க்குறாருங்க அந்த பெண்மணி வந்து நல்லா முடிய பூரா விரிச்சு போட்டுட்டு அப்படி குனிஞ்சபடி உட்காந்துருக்குறாங்க. இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, இவர் கையில் வந்து எந்த ஒரு டார்ச் லைட்டு எதுவுமே கொண்டு போகவே இல்லை. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வசதிலாம் கிடையாது இல்லையா, அதனால இவர்கிட்ட வெளிச்சம்ன்றது எதுவுமே கிடையாது. உடனே வந்து என்ன பண்ணாருன்னா அந்த பெண்மணி கிட்ட நெருங்கி போயிட்டு, யாருமா நீ, ஏன் எங்களுக்குள்ள உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி வந்து டக்கு நிமிறாங்க. நிமிர்ந்த உடனே உங்களுடைய அழகை பார்த்துட்டு இவர் வந்து மயங்கிட்டாருந்தாங்க சொல்லணும். இருட்டாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து திடீர்னு எப்படி வெளிச்சம் வந்துச்சுன்னு தெரியலங்க. அங்கே உட்காந்துருக்கக்கூடிய பெண்மணியோட முகத்தோட்டம் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிறாங்க இவருடைய பார்வைக்கு. உடனே அந்த பெண்மணியை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் வந்து எந்த ஒரு பதிலுமே பேசாமல் அவர் பக்கத்துலேயே வந்து சம்மன் கால் போட்டு உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க இவரே அறியாமல் வந்து சுயநலத்துக்கு மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. யாருமா நீ, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இங்கனக்குள்ள உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கிராமத்தில் இருந்து ஒரு 3 கிராமம் தள்ளி தான் என்னுடைய ஊர் இருக்குது. நான் வந்து இரவு நேரத்தில் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக வந்து நான் சாயங்கால நேரத்துக்கு நான் போயிட்டேன். அப்படி ஆடு மேய்ச்சிட்டு திரும்பி வர்றப்ப லேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆடு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நான் சுற்றி முற்றி தேடிட்டு இருந்தேன். அந்த ஆடு எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் அந்த ஆடை தேடி கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் நான் வந்துட்டு இருட்டுக்குள்ளே வந்து இந்த செடி கொடிகளுக்குள்ளே வந்து உள்ளே பூந்துட்டேன். அப்படி பூந்த உடனே இங்கே வந்து 4-5 குடிக்கக்கூடிய குடியார பயல்கள் இருந்தாங்க. அவங்க வந்து என்னை வந்து வலுக்கட்டாயமாக வந்துட்டு தகாத உறவுல வந்து ஈடுபட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஆற்று ஓடையில் வந்து நான் குதிச்சிட்டேன். குதிச்ச பிறகு தான் வந்துட்டு அந்த அடிப்பட்ட நிலமையில வந்துட்டு நான் இங்கே வந்து பயத்தில் உட்காந்துருக்கேன். நீங்கள் வந்து என்னை எதுவும் செஞ்சுறாங்க, என்னை காப்பாற்றுக்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்குறாங்க. இதை பார்த்த உடனே இந்த தர்மேந்திரனே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை கேட்ட தர்மேந்திரன் அடுத்த நிமிஷமே மிரண்டு போயிட்டாரு. அந்த 4-5 குடியார பயல்கள் யார் எங்கே இருக்காங்கன்னு சொன்னேன்னா நாளைக்கே வந்துட்டு அவங்க வந்து யார் என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற தண்டனை வந்து நான் வாங்கி கொடுத்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன்னுடைய அப்பா அம்மாலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்துட்டு என்னுடைய அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் என் வீட்டில் இருந்தேன், என் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன், இப்போ எனக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே எதிர்ப்பு நிற்கக்கூடிய இந்த தர்மேந்திரன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. கட்டி பிடிச்ச உடனே இந்த தர்மேந்திரனுமே வந்துட்டு இவரே அறியாமல் அந்த பெண்மணி வந்து கட்டி பிடிச்சிருக்காரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இருவருமே அதே இடத்துல உட்காந்து தன்னை அறியாமே பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு நேரம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்ச பிறகு இந்த தர்மேந்திரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு, அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன், மறுபடியும் உன்னை எப்போ சந்திக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்கிறாரு. உடனே இந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்குமே கவலைப்படாத, நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கே வா, இந்த ஆட்டு ஓடையில் நம்ம இருவரும் வந்து சந்திச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இப்படியே பேசிட்டு போகலாம், தயவு செஞ்சு வந்துருவேல, நான் உன் மேலே வந்து காதல் வயப்பட்டிருக்கிறேன், நீ காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி கேட்டிருக்குது. கேட்ட உடனே இந்த தர்மேந்திரன் வந்து இவரே அறியாமல் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீ கேட்கக்கூடிய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் வந்து உன்னை பற்றி வந்து வீட்டில் இப்போதைக்கு சொல்ல முடியாது, என்ன காரணம், நீ யார் என்னன்றதே எனக்கு தெரியாது இல்லையா, நானும் உன்னை வந்து மனப்பூர்வமாக வந்து நேசிக்கிறேன், ஆனால் நம்ம 2 பேரும் காதலிக்கக்கூடிய விஷயத்த வந்து கொஞ்சம் நாள் கழித்து வந்து நம்ம சொல்லிக்கலாம் வீட்டில், அதுவரை இரவு நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரியே சந்திச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இந்த நபர் வந்து எந்திரிச்சிட்டு அந்த பெண்மணி கிட்ட வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கடந்து நடந்துருப்பாரு. அப்படி நடந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. பார்த்து அடுத்த நிமிஷமே இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துருந்தாங்க இல்லையா அந்த பெண்மணி ஆளே காணா. சரி, ஒருவேளை எந்திரிச்சு எங்கேயா போயிருப்பாங்க போல, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்கிறாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக வந்துட்டு இவருடைய காதல் அந்த வசீகரமான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு தாங்க இருக்குது, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதன் பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய உறவுக்காரங்க இருக்காங்களே உங்களுடைய கிராமத்தில், எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்குது. இவன் கொஞ்ச நாளாக ஆளே சரியில்லை, தினமும் குடிக்கக்கூடிய ஒரு பையன் தானே, ஆனால் ஒரு வாரமாக வந்து இவன் குடிக்கவே மாட்டான், எங்கே நடுராத்திரியில் போகிறான்னு தெரில, போனான் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கே வரான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த தர்மேந்திரன் அப்படின்றவர் வந்து ஆள் தடிமாக ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு உடல் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. ஆனால் ஒரு வார காலகட்டத்திலே அவருடைய உடம்பு வந்து மெலிஞ்சு போன நிலைமையில வந்து ஆள் குச்சியாக மாற ஆரம்பிச்சிருக்கிறாருங்க.
அந்த நேரத்தில் தாங்க இந்த தர்மேந்திரனுடைய உறவுக்காரங்களான இந்த சண்முகம் மற்றும் நவதாரணிக்கு சந்தேகம் வந்திருக்குது. உன்னுடைய நடவடிக்கை கொஞ்ச நாளா சரியில்லை, இரவு நேரத்தில் நீ வீட்டை விட்டுட்டு எங்க போற, நீ என்ன பண்றன்னு எதுவுமே தெரியாம உன்னுடைய அப்பா அம்மா ஊன்னு அழுகுறாங்களா, என்னதான் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த தர்மேந்திரன் அப்படின்றவர் நடந்த விஷயத்து போற சொல்றாருங்க. நான் ஒரு பெண்ணை மனதார நேசிக்கிறேன், அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக தான் நான் இரவு நேரத்தில் போற அந்த ஆட்டோ உடைக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை என்னுடைய வீட்டுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய காதலை ஏற்றுக்கல அப்படின்னா நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த சண்முகம் மட்டும் நவதாரணிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னடா சொல்ற, நீ காதலிக்கிறேன்றது சரிதான், ஆனா அதுக்காக அந்த பெண்மணியை பார்க்கறதுக்காக இரவு நேரத்துக்கு ஆட்டு ஓடைக்கு போறேன்னு சொல்றியே, இதை கேட்டாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அந்த ஆட்டு ஓடையில இரவு நேரத்துல யாரு இருக்க போறா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கறாங்க. கேட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த தர்மேந்திரன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, இரவு நேரத்தில் ஒரு பெண்மணி அங்கே நிற்பா, எனக்காக காத்துட்டு இருப்பா, அவகிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் பேசிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இது கேட்ட உடனே இந்த இருவருக்கு நல்லாவே விஷயம் தெரிய வந்திருக்குங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி ஆன்மாவோட ரூபத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆன்மாவை தான் இவன் சொல்லிட்டு இருக்கான் போல. இந்த சந்தேகத்தை நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. உடனே இந்த தர்மேந்திரனை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க காதலிக்கக்கூடிய விஷயம் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால உன்னுடைய காதலை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதே மாதிரி உன்னுடைய அப்பா அம்மா கிட்டே பேசி புரிய வைக்கிறோம், அப்படி புரிய வச்சுட்டு இருவருக்குமே கட்டாயமாக திருமணம் பண்ணி வைக்கிறோம்டா, ஆனால் அந்த பெண்மணியை நாங்களும் மீட் பண்ணணும், சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இந்த தர்மேந்திரன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னைக்கு இரவு அந்த பெண்மணி சந்திக்கிறதுக்காக போறேன், அப்படி போற நேரத்தில் அந்த பெண்மணி கிட்ட நான் சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன், அந்த பெண்மணி உங்களை பார்க்கறதுக்கு சம்மதிச்சிருச்சு அப்படின்னா மறுநாளே உங்களை இரவு நேரத்தில் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த ஆற்று ஓடைக்கே கிளம்பி போறாருங்க. அப்படி ஆற்று ஓடைக்கே கிளம்பி போனா அன்றைய நேரம் இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் ஆற்று ஓடைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா அங்கே யாருமே இல்லைங்க, யாரும் வர மாதிரி தெரியல. இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், யாருமே வர மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுருக்கிறாரு. அந்த சமயத்தில் கொலுசு சத்தம் கொஞ்சம் பளிர்னு கேட்டிருக்குதுங்க. உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே இவர் காதலிக்கிறார் இல்லையா அந்த பெண்மணி எதிர்ப்புல வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே மறுபடியும் இவர் பிரமிச்சு தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த தர்மேந்திரன் அப்படின்றவர். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீ அப்படின்ற மாதிரி தாங்க மயங்கி போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பெண்மணி பக்கத்தில் வந்த பிறகு இருவருமே உட்காந்து தகாத உறவுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த தர்மேந்திரன் என்ன பண்றாருன்னா, இந்த பெண்மணி கிட்ட நடந்த விஷயத்த கூட சொல்றாரு. உன்னை காதலிக்கக்கூடிய விஷயம் என்னுடைய வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய மாமாவும் அத்தையும் உன்னை நேராக பார்க்கணும்னு சொல்றாங்க, அதனால நாளைக்கு அவங்கள இதே இடத்துக்கு கூட்டிட்டு வரவா, இல்லை நாளைக்கு காலையில் என்னுடைய ஊருக்கு நீ கிளம்பி வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஆக்ரோஷமாக மாற ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் பார்க்க முடியாது, நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம், இங்கேயே திருமணம் பண்ணிக்கிறோம், ஆனால் நம்ம காதலிக்கக்கூடிய விஷயமும் திருமணம் பண்ணக்கூடிய விஷயமும் யாருக்குமே எதுவுமே தெரிய வேணாம், எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது, அதே மாதிரி உன்னுடைய உறவுக்காரங்க எல்லாமே தள்ளி விட்டுட்டு நீ எனக்காகவே வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி சொல்லிக்குது. சொன்ன உடனே இந்த தர்மேந்திரன் குழப்பத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறாரு. நீ சொல்கிற எல்லாத்தையுமே என்னால் கேட்டுட்டு தலையாட்ட முடியாது, என்னுடைய அப்பா அம்மா விட்டுட்டு உன் பின்னாடி நான் வர முடியாது, நீ காதலிக்கிற விஷயம் என்னுடைய வீட்டுக்கே தெரிஞ்சிருச்சு, அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால தைரியமா என் கூட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே என்னுடைய வீட்டிலே வாழலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அடமுடிச்சு பேசியிருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய அடுத்த செகண்டே இங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி ஆக்ரோஷமான தோணியில் அதனால என்னால் வர முடியாதுடா அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட கத்திருக்கிறாங்க. அப்படி கோபத்தோட கத்துனது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடியது பெண்மணியே கிடையாது அப்படின்றது இப்போதாங்க அவருக்கே தெரிய வந்திருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. அந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த காதலின்ற அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அப்படியே ஒரு கருகருன்னு ஒரு கரிய உருவமாக கோரமான முகத்தோட்டத்தோட மாற ஆரம்பிச்சிருக்காங்க. உடம்பு பூரா ஆட்டு உடையில நினைச்சு தண்ணியாக இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க உடல் உப்பி போன மாதிரி ஒரு மாதிரி கோரமான தோட்டத்தில் தெரிஞ்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே உசுரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உடனே மிரண்டு போய் அங்கிட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காருங்க. உடனே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் இருக்கு இல்லையா, இவருடைய காலை பிடிச்சி ஒரு பக்கத்தில் நெருங்கி வந்துருச்சு. என்னை இங்கே பார்த்ததை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்ன அப்படின்னா இப்படியே உன்னை உசுரோட குடி தோண்டி புதைச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திருக்குது. கத்துனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் பக்கத்தில் நெருங்கிற மாதிரி தெரியுதுங்க. அதன் பிறகு அவருக்கு என்ன நடச்சுன்னு தெரியல, அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துருக்கிறாருங்க.
கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க அவருக்கு வந்து முழிப்பே தட்டியிருக்குது. முழிச்ச பிறகு பார்க்குறாருங்க, இவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யாரோ 2 நபர் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த சண்முகம் மட்டும் நவதாரணி தான். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணியை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த தர்மேந்திரன் கிளம்பினார் இல்லையா. அதன் பின்னரே வந்துட்டு இவங்களுடைய இந்த சண்முகம் மட்டும் நவதாரணி, அதாவது இந்த தர்மேந்திரனுடைய அத்தை மாமா இருவருமே பின்னாடியே தாங்க வந்திருக்கிறாங்க. இப்படி அந்த பெண்மணி வந்து இவர்கிட்ட காதலியாக நின்று பேசுனது மட்டும் இல்லாமல் தகாத உறவுல ஈடுபடக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்துட்டு கண்கூடா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு அது வந்து கரிய உருவமாக மாறி இவர் வந்து அட்டாக் பண்ணுறக்கூடிய இந்த நிகழ்வையும் அப்படியே தாங்க பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த கரிய உருவம் வந்து திடீர்னு டிசப்பியர் ஆகிருக்குது. அதன் பிறகு தாங்க மயக்கமான அந்த தர்மேந்திரனை வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு இவங்களுடைய ஊருக்கே வந்திருக்காங்க. இப்படி உங்களுடைய பையனை தூக்கிட்டு வர காட்சியை பார்த்த உடனே இந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து பதறி போயிட்டாங்க. என்னாச்சுப்பா, என்னுடைய பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதன் பிறகு வந்து இவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் முதல்ல அவனை வந்து படுக்க வைங்க. படுக்க வச்சது மட்டும் இல்லாமல் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விபூதிகளை எடுத்து அச்சியில் பூச்சி விடுங்க. நம்ம வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை பூரா அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட பையனை வந்து ஒரு பாயை வச்சு அங்கே படுக்க போட்டு அங்கே இருக்கக்கூடிய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விபூதி எடுத்து உங்களுடைய நெத்தியிலே பூசி விட்டுருக்குறாங்க. அதன் பிறகு இந்த தர்மேந்திரனுடைய அப்பா அம்மா மறுபடியும் என்னுடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. கேட்ட உடனே சண்முகம் மற்றும் நவதாரணி நடந்த விஷயத்தை கூட அப்படியே சொல்லிக்கிறாங்க. உங்களுடைய பையன் வந்து காதலிக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து வேறு யாரும் கிடையாது, ஒரு இறந்து போன ஒரு மோகினி தான் அந்த பெண்மணி. அந்த பெண்மணியோட ஆன்மா வந்து உங்களுடைய பையனை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட தகாத உறவுலையும் ஈடுபட்டுருச்சு. இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய பையனுடைய உசுரையே எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சண்முகம் மற்றும் நவதாரணி சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தாங்க பித்து பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறாங்க. விடிய விடிய இந்த தர்மேந்திரனுடைய அப்பா அம்மா சரி, இந்த சண்முகம் மட்டும் இவங்களுடைய மனைவி நவதாரணி சரி, யாருமே தூங்கவே இல்லை. அந்த இரவு முழுக்க முடிச்சு தாங்க இவங்களுடைய இந்த தர்மேந்திரன்ற பையனை வந்து காவலுக்காக காத்துட்டு இருந்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க இல்லையா, ஏற்கனவே விபூதி போட்டாங்களே, அந்த பெண்மணியோட வீட்டில் போய் உட்காடுறாங்க. அப்படி பெண்மணியோட வீட்டில் உட்காந்த உடனே வந்து அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய பையனை வந்து பிடிச்சிருக்கிறது ஒரு மோகினி, அந்த மோகினி வந்து உன்னுடைய பையனுடைய உசுரை எடுக்காமல் போகவே போகாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இப்படி இந்த பாட்டி சொல்லக்கூடிய விஷயத்தை தாங்க இந்த சண்முகம் மட்டும் நவதாரணி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பாட்டி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க தர்மேந்திரனுடைய அப்பா அம்மா வந்து மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு வந்து இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நானே அந்த ஆன்மாவை வந்து விரட்டுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க விட்டு நெந்திச்சு வந்துருக்காங்க இந்த தர்மேந்திரனுடைய வீட்டுக்கே. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பாயில் படுத்து கிடக்கக்கூடிய அந்த பையன் இருக்காரு தர்மேந்திரன், அவனை உத்து பார்த்துக்கிட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க விபூதி போட்டிருக்காங்க. உடனே அவர் வந்து துடிச்சு போயிட்டாருங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து மறுபடியும் மயக்கமாக இருக்கிறாரு. உடனே இந்த பாட்டி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா வந்து போயிடுச்சு, இனி யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு நாள் முழுக்க வந்து இந்த தர்மேந்திரன் அப்படின்றவர் வந்து இயல்பான நிலைமையில தான் இருந்திருக்காரு. மறுநாள் காலையில் இந்த கிராமத்திலே ஓன் அலறக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க சண்முகம் மற்றும் நவதாரணி இந்த தர்மேந்திரனுடைய அப்பா அம்மா வந்து மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் வந்து விபூதி போடக்கூடிய ஒரு வயதான பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டி தூக்குல தொங்குனபடி இருக்காங்க. இந்த பாட்டியோட வயது ஏறக்குறைய ஒரு 65 வயசு இருந்திருக்கும். அந்த பாட்டி எதுக்கு தன்னந்தனிமையில் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த சண்முகம் மற்றும் நவதாரணிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது, அந்த ஆன்மா வந்து விரட்டுறதுக்காக இந்த பாட்டி வந்து உதவி பண்ணாங்க இல்லையா, அதனால தான் அந்த மோகினி வந்து போட்டு தெளிச்சு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த இறந்து போன அந்த பெண்மணியோட சடலத்தில் போய் சுடுகாடு கொண்டு போய் வந்து எரிச்சிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு மறுபடியும் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்தில் இருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடாங்கியை போய் பார்க்குறாங்க. அந்த கோடாங்கியை போய் பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மோகினியாக இருக்கு இல்லையா, அந்த பெண்மணி வந்து யார் என்னன்றதை அப்படியே வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது வேற எதுவும் கிடையாதுங்க, ஏற்கனவே அந்த ஆன்மா வந்து இந்த தர்மேந்திரன் கிட்ட வந்து சொல்லிச்சு இல்லையா நான் யார் என்ன அப்படின்றது, அப்படியே அதையே தாங்க சொல்லிக்கிறாரு. அந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்த அந்த பெண்மணி தாங்க. அந்த பெண்மணிக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க பாட்டி மட்டும்தான். அந்த நேரத்தில் அவங்க வளர்க்கக்கூடிய ஆடுகளை வந்து மேய்க்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஆட்டு ஓடைக்கு பக்கத்துலேயே கிளம்பி வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது இரவு நேரம் நெருங்கிருச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது தான் ஒரு ஆடு மட்டும் மிஸ் ஆகிருக்குது. ஒரு ஆடு மட்டும் காணாமே நம்ம வந்து அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்ற மாதிரி தாங்க காட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அப்படி நுழையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய 4-5 குடியார பயல்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெண்மணியை வந்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க. நாசம் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்துட்டு துடிக்க போட்டு தள்ளி அந்த ஆட்டு ஓடையிலே தூக்கி எரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஆற்று ஓடைக்குள்ளே விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி அந்த இடத்துல தாங்க அந்த தண்ணியை போய் முழுக்க குடிச்சு அதே இடத்துலையே வந்து உயிரை விட்டுருக்காங்க.
அதனால தான் அந்த ஆன்மா வந்து அதே இடத்துலயே சுற்றி வந்துட்டு இருக்குது. அந்த 4-5 நபர்கள் வந்து இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனால் இந்த ஆன்மா வந்து என்ன நினைக்குதுன்னா, இந்த இடத்துக்கு வர்றவங்க பூரா வந்து மோசமானவங்க, அவங்கள வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆன்மா வந்து டார்கெட் பண்ணி அவங்கள பூரா பழி வாங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த கோடாங்கி சொல்லி முடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த தர்மேந்திரன்ற பையனை வந்து அந்த ஆன்மா வந்து விடவே விடாது. மோகினி ஒரு ஆள் மேலே வந்து குறி வச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களோட உசுரை எடுக்காமல் போகாது. நீங்கள் வந்துட்டு என்னை வந்து பார்க்கறது வேஸ்ட்டு. உங்கள் பையனோட உடம்புல வந்து அந்த ஆன்மா வந்து எப்போ ஏறிச்சோ அப்பயே நீங்கள் வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப லேட்டு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, உங்களுடைய மனசை எல்லாமே தேத்திக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. சொன்ன உடனே உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா இவர் வந்து எதுவுமே வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக தாங்க சொல்லிக்கிறாரு இந்த கோடாங்கி. அதன் பிறகு வந்து இந்த குடும்பத்தினர் அனைவருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த தர்மேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மேந்திரன் வந்து கூட்டிகிட்டுலாம் கோடாங்கி கிட்ட போலங்க, இவங்க மட்டும் தாங்க இந்த கோடாங்கி பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாருங்க, எந்திரிச்சு கூட நடக்க முடியல. அதனால தாங்க இவங்களோட குடும்பத்தினர் வந்து மறுபடியும் இந்த தர்மேந்திரனுடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு தாங்க தெரியுது அந்த கோடாங்கியே மறைமுகமாக பேசினார் அப்படின்றது. அந்த மோகினி வந்து இவருடைய உயிரை வந்து எடுத்துகிட்டே போயிடுச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டோட கதவை திறந்து பார்த்தா உங்களுடைய இந்த தர்மேந்திரன்ற பையன் இருக்கார் இல்லையா, கீழே அந்த பாயிலே படுத்த படுக்கையே தாங்க கடந்திருக்கிறாரு. உடனே இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை தூங்கிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி தாங்க அவரை போட்டு உழுப்பியிருக்கிறாங்க. அப்படி உழுப்பின பிறகு தாங்க தெரியுது அவர் வந்து உயிரே இல்லை, இறந்து போய் சடலமாக கிடக்கிறாரு அப்படின்றது. அதன் பிறகு வந்துட்டு இவங்க அனைவருமே வந்துட்டு ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இறந்து போன அந்த தர்மேந்திரனுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த மோகினி வந்து ஒருத்தர் மேலே குறி வச்சிருச்சு அப்படின்னா வந்து போட்டு தரலாம் கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த கோடாங்கி சொன்னார். அதை வந்து அப்படியே உறுதிப்படுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு பயத்தில் உரைய ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆவியால் இவங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் தாக்காமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆற்று ஓடைக்கு வந்து மாலை தோராயமாக 6 மணிக்கு மேலே வந்துட்டு யாருமே போக மாட்டாங்களாம். அதன் பிறகுமே வந்துட்டு ஏகப்பட்ட பேரை வந்து அந்த ஆவி வந்து பயமுறுத்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கிராமத்தில் வந்து பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்பவத்தில் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து பயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூளைக்காய்ச்சல் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்களாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து அந்த ஆவி வந்து அந்த இடத்துல இருக்குதா இல்லையா, ஏற்கனவே அது வந்து சாவுக்கான நீதியை வந்து வாங்கிடுச்சா அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல பிரதர் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் என்னுடைய தாத்தா பாட்டிக்கும் என்னுடைய மாமாவிற்கும் நடந்ததான் பிரதர் இந்த சம்பவம். இதை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய பிரகாஷ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.